அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்க 21 ஜூலை அதாவது நேத்திக்கு இவங்க ஐபிஓ போனாங்க. ஐபிஓனா ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி இவங்க லிஸ்டான கம்பெனி தான். இவங்க ஆஃபர் ஃபார் சேல்னு ரீஇஷ்யூ போயிருக்காங்க. சரிங்களா? அதில் என்ன ஆச்சு, என்ன ப்ரைஸில் இவங்க லிஸ்ட் ஆனாங்க, இவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, இவங்களுக்கும் ஐசிஐசிஐஸ்க்கும் என்ன கம்பேரிசன் நடக்குது, எது பெட்டர், ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டைட்டில் எஸ்பிஐ ஃபண்ட் ட்ரீம்ஸ் ஐபிஓ ரன் இஸ் ஹெடட் ஃபார் அ ஹால்ட். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சியுள்ள போகலாம். இது உங்கள் பிஸ்பைட்ஸ் தமிழ் ஷார்ட் பிஸ்னஸ் ஆர்டிகல்ஸ்க்கான நேரம். ஸோ நான் சொன்ன மாதிரி 21 ஜூலை இவங்க ஆஃபர் ஃபார் சேல் ஆகி இவங்க லிஸ்ட் ஆனாங்க. அதாவது ஆஃபர் ஃபார் சேலுங்கிற பட்சத்தில் இவங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி சம் ஷேர் வச்சுருப்பாங்க, அதை தான் விற்றுட்டு அவங்க வெளியே போகிறாங்க. இதுதான் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ மக்களுக்கு நாம் வாங்குகிறோம், கரெக்டுங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இனிஷியலாக 41xன்னு சொல்லுவாங்க. இவங்க சப்ஸ்கிரைப் ஆகிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் இட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் அண்ட் டன் வெல். சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. இதோட டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆஃபர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9,800 crores, அப்படின்னா $1 billion ஈக்குவலண்ட் கிட்டத்தட்ட. சரிங்களா? கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இனிஷியலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 670 rupeesக்கு லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில். சரிங்களா? அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17% ப்ரீமியம். அதோட ஐபிஓ ப்ரைஸ் கிட்டத்தட்ட 575-580னா அதோட 17% ப்ரீமியமில் அந்த கிரே மார்க்கெட்டில் வந்தது ரிசல்ட். சரிங்களா? ஸோ இப்போ அப்போது இவ்வளோ ஒர்த்தாக இந்த கம்பெனி எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இவ்வளோ ஏறும்னு சொல்லியிருக்காங்க, 41 times சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் அனலைஸ் பண்ணும்போது அவ்வளோலாம் ஒர்த்தான்னு தெரியல. அந்த மாதிரி தான் இதோட ஃபைனல் வர்டிக்ட் வருது இந்த ஆர்டிக்கல். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இது அகெயின் ஐசிஐசியோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் அதோட ஒரு சம்மரியாக சொல்கிறாங்க. நான் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு சின்ன இன்ஃபோகிராஃபிக் மாதிரி இங்கே போடுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபோகிராஃபிக்கை தான் நான் இப்போ சின்ன ஸ்மால் சம்மரியாக சொல்ல போகிறேன். ஸோ இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 2026 அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 29 lakh crore ஈக்குவலண்ட்டான அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ அவ்வளோ அசட்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணாங்க. சரிங்களா? இந்த இன்ஃபோகிராஃபிக்கில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ஃபண்ட்ஸையும் ஐசிஐசியும் நான் கம்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 29.4 lakh crores பாதி தான் ஐசிஐசிஐ கிட்டே இருக்குது. 11.7 crores தான் ஐசிஐசிஐ கிட்டே இருக்குது. ஸோ இவங்கள பாதி தானே அவங்க இருக்காங்க. அப்போ இவங்க தானே பெட்டர்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஒரு கோட் இருக்குது, அதாவது குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டி. ஓகே, எப்போவுமே லார்ஜர் இஸ் நாட் த பெட்டர்னு ஒரு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல லார்ஜர் எஸ்பிஐ அது ஆல்மோஸ்ட் டபுள் த ஏயுஎம் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் இருந்தாலும் எஸ்பிஐ பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இல்லைன்னு பேசுகிறாங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்த்தா இந்த இன்ஃபோகிராஃபிக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் தான் ரெவென்யூ எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. சரிங்களா? எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குல்ல, அதில் நிறைய ரெவென்யூ வரும். சரிங்களா? ஏன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் அது உங்கள் மேஜர் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய இன்கம் வரும், இன்கம் ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? ஆனால் இங்கே தான் என்ன பிரச்சனைனா, ஐசிஐசிஐக்கு ரொம்ப ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது இவங்களுக்கு. யாருக்கு? எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இவங்களை பார்த்திங்கன்னா டோட்டல் இவங்களோட 100% ஆஃப் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 58% நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வருது. அதாவது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த சென்ஸ் இவங்க இந்த இபிஎஃப் கவர்மெண்ட் பாடிஸ் இபிஎஃப்ஓக்கெலாம் நிறைய பண்ணுறாங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அப்புறம் அட்வைசரி மேண்டேட்ஸ், இதெல்லாமே ஆல்மோஸ்ட் இவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் ரொம்ப கம்மி தான். 10-15% தான் அது ரெவன்யூ எடுத்துகிட்டு வருது. ஆனால் இவங்களோட டோட்டல் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 58% இது ஆக்குபை பண்ணிக்குது. சரியா? ஸோ அதனால தான் இவங்களோட நான் பர்ஃபார்மன்ஸ், இவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்கிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க மீதி இருக்க 42% ஆஃப் த டோட்டல் ஏயுஎம்மில் அதை திருப்பி பிரித்தோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 68% தான்
ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த 68% திருப்பி நீங்கள் பிரிச்சிங்கன்னா 33% நான் ஈக்விட்டிலையும் 67% வந்து ஆக்டிவ் ஈக்விட்டிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஆக்டிவ் ஈக்விட்டியை தவிர்த்துட்டு மற்றதில் நிறைய டைவர்சிஃபை ஆகிறதுனால அவங்களுக்கு இன்கம் அவங்களோட அசட் குவாலிட்டிலாம் வந்து அவ்வளோ குட்டாக இல்லை. இன்கம் எடுத்துகிட்டு வர பட்சத்தில் அந்த மாதிரி இவங்க கிளியராக மேப் போட்டு நமக்கு காமிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எஸ்பிஐ ஃபண்ட்ஸுக்கு தெரியுமானா அவங்களுக்கும் தெரியும். ஆமாம், ஐசிஐசிஐயோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட நம்ம டபுள் மடங்கு இருந்தாலும் நம்ம பெட்டராக அவங்க பெட்டர்னா அவங்க தான் பெட்டர் அதுங்கிறது அவங்களும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து கம்மி இதில் வந்து லிஸ்ட் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட ஐ திங்க் 38 அவங்களோட பி ரேஷியோ வந்து 38 தான் லிஸ்ட் ஆகிறாங்க. ஒயில் வந்து ஐசிஐசிஐக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48 or 49 கிட்ட. ஸோ அவங்களோட இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் லிஸ்ட் ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் லிஸ்ட் ஆகிறாங்க. தட் இஸ் பிகாஸ் தே ரியலைஸ் தேர் வேல்யூ இஸ் தட் இட். அவ்வளோதான். சரிங்களா? அதனால தான் வந்து அவங்க இந்த ஐபிஓவில் பெட்டராக பர்ஃபார்ம் இந்த 41 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்லாம் ஆனதுக்கான காரணம் இதுதான். ஸோ இன்னொரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்தில் வந்து இந்த எஸ்பிஐ கேப்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட 40% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் எதையுமே வந்து இவங்க பீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வார் போயிட்டுருக்கு, லாஸ்ட் 1 இயராக வார் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நிஃப்டி 50 பர்ஃபார்ம் பண்ணலன்னு. இந்த நிஃப்டி 50 பர்ஃபார்ம் பண்ணலங்கிற பட்சத்தில் இவங்களும் வந்து அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸே இவங்க வந்து எங்கேயுமே பீட் பண்ணலை. இவங்க அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே வந்து நீங்கள் ஐசிஐசிஐ ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வந்து இவ்வளோ 40% தான் எஸ்பிஐ கேப்ஸில் அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது. ஐசிஐசிஐ 20% தான் அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும் போதும் இட் இஸ் ஐசிஐசிஐ இஸ் பெட்டர் தென் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாங்க. அப்புறம் இங்கே இன்னொரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் 670 rupees அப்படின்னு இதாக இருக்குது. சரிங்களா? 670ங்கிறது கிட்ட 670க்கு இப்போ சப்போஸ் ப்ரைஸ் போச்சு, ஸ்டாக் ப்ரைஸ் போச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிஇ வந்து ஆல்மோஸ்ட் 45 times. சரிங்களா? அது வந்து ஆல்மோஸ்ட் ஐசிஐசிஐக்கு ஈக்குவலண்ட்டில் ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்பிஐயும் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியலையும் கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ ஃபார் பெட்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி ஒரே ப்ரைஸில் ரெண்டும் லிஸ்ட் ஆகி ரெண்டும் ட்ரேட் ஆக முடியாது. அப்படி நடக்காது. ஸோ அதை தான் இங்கே வந்து இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா கண்டிப்பாக திருப்பி விழ தான் செய்யும். ஏன்னா எவ்ரிபடி நோஸ் தட் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் இஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் எஸ்பிஐ கேப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பேசுகிறாங்க. இந்த ஆர்டிக்கிளோட கடைசி செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஐசிஐசிஐ பொட்டன்ஷியலை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகிறாங்க, டீட்டெயில்டாக பேசுகிறாங்க. ஸ்பெசிஃபிக் செக்ஷனே இருக்குது. ஸோ அங்கே வந்து சில தரவுகள்லாம் சொல்கிறாங்க. ஐசிஐசிஐ வந்து போன இயர் ஆல்மோஸ்ட் நவம்பர் டிசம்பரில் லிஸ்ட் ஆச்சு. பொட்டன்ஷியலுங்கிறது லிஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 28 times வந்து ஐபிஓ காட் சப்ஸ்கிரைப்டுன்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 40% ஆஃப் இட் ஐபிஓ ப்ரைஸ் அது வந்து ஏறிச்சு. ஏப்ரல் வரையும் அது ஏறிட்டே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஏப்ரலுக்கு அப்புறம் அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ஒரு மாதிரி. அது ஏன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஈரான் வார் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஈரான் உலகமே வார் அப்படின்னு சொல்லி போகும்போது நிறைய நம்மளை எஃபிஐயும் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரும் நிறைய மணியை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படின்னா இதை வந்து டாயில் ஆகுது. என்னென்னா இதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன ஹவுஸுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஃபண்ட் உள்ளே வருது, எவ்வளோ ஃபண்டு வெளியே போகிறதுங்கிறது முக்கியம். சரிங்களா? இவங்களுக்கு வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோஸோட ஃபண்ட் அவுட்ஃப்ளோஸ் தான் இப்போ கரண்ட்டாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ரம் ஏப்ரல் வந்து இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டோட்டல் இன்கம் வந்து 12% டிப்பாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட 12% வந்து 17% வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னொரு தரவும் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா இந்த மார்ச்லேருந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, எல்லாம் ஃப்ளாட்டாக இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட்ஸ் இல்லாலும் ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த குவார்ட்டர் மட்டும் தனியாக எடுத்து ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 25% ஏறி இருக்குது. அதுக்கு வந்து காரணம் வந்து அதர் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து லாஸ்ட் 2 quarters ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி கோர் ப்ராஃபிட்டும் வந்து டிக்ளைனிங். நான் சொன்ன மாதிரி 2 quartersக்கு வந்து கோர் ப்ராஃபிட்டும் டிக்ளைனிங், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் டிக்ளைனிங். ஸோ மோத்திலால் ஆஸ்வால்ங்கிறவங்க பப்ளிஷர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிப் இன்கம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் அதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுவும் இந்த ஐசிஐசிஐயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஜூன் குவார்ட்டர்லேயும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் வந்து கம்மியாக இருக்குது. சிப் போடுறவங்கெல்லாம் அவங்க
இப்போது சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிப் போடுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே இவங்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. யார்? ஐசிஐசிஐ. சரிங்களா? அதே மாதிரி இப்போ செபி வந்து ஒரு புது ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவுமே இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலையும் செபி எல்லா ஐசிஐசிஐ மட்டும் இல்லை, எஸ்பிஐயுமே அஃபெக்ட் பண்ணுது. அது என்ன ரூல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மேலே. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இனிமேல் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்க முடியாது. அதில் வந்து சம் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் வைக்க முடியும் அப்படின்னு கவர்னிங் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஏப்ரல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால இதுவுமே வந்து ஃபண்ட் ஹவுசஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஐசிஐசிஐ எப்படி இது மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, இது அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1800 ஒரு சம் பர்சன்டேஜ் இருக்கும்ல, ஒரு சம் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்டேருந்து 1 இயருக்கு வந்து 1800 வருது ஃபண்ட் ஹவுஸ்க்கு அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மூலமாக அந்த 1800 வந்து முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பர்சன்டேஜாக பிரித்து ஒரு 1000 வந்து இவங்க எடுத்துப்பாங்க. மீதி 800 வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அது இதுன்னு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் பாஸ் ஆன் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் போய்டும். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2%ன்னு வச்சுப்போம். 2% சார்ஜ் வச்சுப்போம். அப்போ இப்போது கவர்மெண்ட் சொல்லுது 1.8% தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த 1800 இவங்க வர ஃபீஸ் வந்து 1600 கம்மியாகிடும். அது 1600 கம்மி ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து ஈக்குவல் ஷேராக பிரிக்காமல் முன்னாடி 1000 இவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போவுமே 1000 எடுத்துக்கிட்டு, ஸோ இவங்க கீழே இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கம்மி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. 600 கொடுத்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐசிஐசிஐ மேனேஜ் பண்ணாலும் மற்ற ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இப்படி பண்ண முடியல. ஸோ ஈக்குவலாக வந்து பிரச்சனையை வந்து இவங்களும் எடுத்துக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பிரிக்கிறது ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த அடி வாங்குறாங்கிறத பற்றி பேசுகிறாங்க. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஐபிஓ டாக்குமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, தீஸ் சேஞ்சஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரெடியூஸ் அவர் மேனேஜ்மெண்ட் ஃபீ, இன்கம் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்லிங் பப்ளிக் மார்க்கெட் டெபியூட் ஃபார் எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் இஸ் அன்லைக்லி டு ரிவார்ட் இட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அட்லீஸ்ட் இன் த நியர் டர்ம். ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பயங்கரமாக ஐபிஓ வந்தாலும் அது ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாது, டெஃபினட்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் முடிக்கிறாங்க. So thank you for listening to my article, and keep liking, subscribing and sharing this content with everybody. Thank you all. Good day.